நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியரில் நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி இன்றைக்கி 6 மணி ரிசல்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க, நமக்கு என்ன நம்பர் பாஸ் ஆகிருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,445 சரிங்களா? அதே மாதிரி 06,880 சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24,586 சரிங்களா? இதில் வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ நமக்கு 5ஆம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர்னு கொடுத்துருந்தோம். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருந்தோம், அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். 2 நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. நல்ல வின்னிங். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 586 கொடுத்தாங்க. நமக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தான் இருந்தால் நம்ம 5ஆம் நம்பர் அழகாக கொடுத்தேன். ஏன்னா என்ன சொன்னால் 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. 8க்கு 5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. எதிர்பார்த்தோம் அதே தான் ஆடிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி 0க்கு 6ங்கிறது நமக்கு எப்போயுமே எவர்கிரீன் நம்பரு. நம்ம வந்து 2 நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம். அதாவது 8க்கு 6ன்னு கொடுத்துருந்தோம், 0க்கு 6ன்னு கொடுத்துருந்தோம், இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். சரிங்களா? செம்மையான ஒரு வின்னிங். அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன அடிச்சிருந்தாங்கன்னா 445, 880, அதே மாதிரி 586 சரிங்களா? இதுதான் அடிச்சிருந்தாங்க. இதை நம்ம கணக்கு வகையில் மறுபடியும் நமக்கு 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும். இதில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். நம்ம கணக்கில் வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னன்றதையும் பார்த்தலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த 3 ட்ராவலை பார்த்தீங்கன்னா கவனம் பார்த்தீங்கன்னா 445 இந்த நம்பர் எதுக்குமே சம்மந்தம் இல்லை. அடுத்து 880 எதுக்குமே சம்மந்தம் இல்லை. 586 சரிங்களா? இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ரிசல்ட் 586 இருக்கு இல்லையா? இதுலேருந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி அடுத்த ரிசல்ட் ஆடலாம். இல்லை இது விட்டுட்டு அடுத்த ரிசல்ட் வேறு மாதிரி கொடுத்துட்டு 8 மணி ரிசல்ட்டை டோட்டலாக வேறு மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 மணி ரிசல்ட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. அது உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள். 8 மணி ரிசல்ட்டும் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வச்ச நம்பர்களே ஆடுவாங்க. அப்படி ஆடினா தான் ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட்டுக்கு ஒரு போலாவது நமக்கு வச்ச நம்பரை திரும்ப வச்சு நமக்கு கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வருதோ அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஏ போர்டு வந்து எனக்கு 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எதனால 2ஆம் நம்பர்னால் 5க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு 5ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு அப்படி தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் நம்பர், அதாவது 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா 5க்கு 2ங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1/7/2024 இல்லையா? இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் நம்ம பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட்லேயே 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2 அல்லது 3 இந்த 2 நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 3ஆம் நம்பராக இருக்கணும். ஏ போர்டு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னால் 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தாங்க வரும், வேறு எதுவும் வராதுங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லலாம். இந்த மாதிரி தான் ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது சொன்ன முடியாது. அதே மாதிரி மெத்தடை தான் நம்ம இப்போயும் கொடுத்து 2 அல்லது 3 அப்படிங்கிற 2 நம்பரை கொடுத்துருக்கோம். இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது. அதே மாதிரி நமக்கு 6 மணி ரிசல்ட்டில் வந்து பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர். எதனால் 6ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு 8க்கு 6 தான் வரும். அது நல்லா வருது தெரியுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வருது. நான் நேற்றே நம்ம 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் தான் கொடுத்தோம். அதுக்கு பதிலாக சி போர்டில் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. சரிங்களா? அப்போ எப்பவுமே 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரும். 0க்கு 6 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கும் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதை பேஸை வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத நம்முடைய கருத்தாக இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்றதை பாருங்கள். சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 6ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பர் எப்படி கொடுக்குறீங்கன்னா 8க்கு 5ங்கிறது நம்ம எப்பவுமே எவர்கிரீன் நம்பர் தான். 5க்கு 8, 8க்கு 5ங்கிறது திரும்ப சொன்னாலே 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் கொடுக்குறது, 5ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொடுக்குறது ரொம்ப சகஜமான ஒன்று தான், வாடிக்கையான ஒன்று தான். எப்பயுமே இப்படி ஆடக்கூடிய நம்பர் தான். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதா அப்படின்னு. 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் 0 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.
அதை கணக்கு பண்ணி தான் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 5ஆம் நம்பர் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க அப்படின்னு. அந்த மேக்ஸிமம் நம்பரை கால்குலேட் பண்ணி நம்முடைய கணக்கில் வரக்கூடிய நம்பர் 2 மேட்ச் பண்ணும்போது ஓரளவுக்கு மேட்சிங்காக ஒரு நம்பர் கண்டிப்பாக கிடச்சிடும். அதை வச்சு வின் பண்ணாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோமோ அந்த 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 கணக்குலேயே ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இப்போ வந்துடுவது. அது மாதிரி தான் வருது வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டில் வந்து 6 அல்லது 5 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஒரு 4ஆம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஏன் 4 நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா. எப்போயுமே வந்து 6க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பருக்கும் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிரும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 586ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 586 கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்கிறதுனா 7ஆம் நம்பர் வந்து சி போர்ட்லேயே வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சி போர்டில் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கு 4ன்னு வரணும், இல்லைனா 6க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு இது மாதிரி கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள். நான் கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பரில் 7ஆம் நம்பராக இருக்கணும், இல்லை 4ஆம் நம்பராக இருக்கணும். சி போர்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி தான் வருது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம என்ன நினைக்கிறோன்னா 0 6 4ன்னு வரணும், இல்லை 0 6 7ன்னு வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அது மாதிரி வருது மாதிரி கணக்கு வருதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்து இங்கே 8ஆம் நம்பருக்கு 884 88ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல அதே கணக்கு தான் மேட்ச் ஆகும். சரிங்க, அப்படி மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங், 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்களுக்கு இது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி 8 மணி டியருக்கு நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்தாங்க, என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 8 மணிக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 629 306 இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டு. செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 6 8 8 0 இதுதான் நமக்கு செகண்ட் ரிசல்ட்டாக கொடுத்தாங்க. சரிங்களா, இந்த 2 நம்பரையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு 8 மணி ஷோவில் எந்த மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 8 மணி ஷோ நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரிங்களா, நம்ம எப்போயுமே இப்படி மாற்றி எழுதிடுறோம். இதில் வந்து நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரில் நமக்கு ஏ போர்டு 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு 8க்கு 6 தான். நம்ம திரும்ப சொல்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 8க்கு 8 திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த மாதிரியா 988 அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு திரும்ப வந்து 8ஆம் நம்பர் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு அதே இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கணக்காக வருது. அந்த மாதிரி வருது அப்படின்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அந்த மாதிரி 6 அல்லது 8 அப்படிங்கிற நம்பர் டியரில் 8 மணி ஷோவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 2ஆம் நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 8க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா 8க்கு 2ஆம் நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். 8ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா 8ஆம் நம்பர் பெரிய நம்பரு, 2ஆம் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர். அப்போ 8க்கு 2ங்கிறது ரொம்ப சாத்தியமாக வரக்கூடிய நம்பர். எப்போயுமே எவர்கிரீனாக வரக்கூடிய நம்பரில் அதுதான். சரிங்க, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு 8ஆம் நம்பர் வருது இல்லையா, அதுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 0வை நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணுறோம். 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நமக்கு நேற்றே ஒரு 0 கொடுத்துருக்காங்க, 880ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மறுபடியும் அதே மாதிரி ஒரு 0வை கொண்டு வந்து திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அந்த மாதிரி ஏதாவது 0 உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 0க்கான வாய்ப்புகள் தான் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு 8ஆம் நம்பர். 8க்கு 0ங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தானே, அதுவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு பி போர்டில் 2ஆம் நம்பராக இருக்கும், இல்லை 0 இருக்கும். அதனால் 6ஆம் நம்பராக இருக்கும், 8ஆம் நம்பராக இருக்கும். ஏ போர்டில் இதை தாண்டி வரைக்கும் நம்பர் என்கிட்ட கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கொடுக்கணுங்கிறக்கா வைக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது, எப்படி மேட்ச் ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் வரதா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா, அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 3ஆம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 0க்கு 3ங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான். 0க்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது வேறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரணும்னு தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சி போர்டு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது. சரிங்களா, அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்து எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர். எதனால் நாங்கள் 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 0க்கு 5ங்கிறது டேரக்டான பவர். அந்த மாதிரி டேரக்டான பவர் எடுத்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 623 அப்படின்னு அடிக்கலாம்,
இல்லை வந்து 850 805ன்னு அடிக்கலாம் சரிங்களா. 805ன்னு அடிக்கலாம், அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 805ன்னு அடிச்சிங்கன்னா போன வாரம் இப்போ நேற்று அடிக்கப்பட்ட நம்பரை கொஞ்சம் கம்பைன் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 805 இங்கே 880 805ங்கிற மாதிரி மெத்தடில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரும்னா 626 அப்படிங்கிற நம்பர் ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் என்னங்க ஆல் போர்டில் வரக்கு வாய்ப்பு, சாரி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னா 3 5ங்கிற 2 நம்பர் கொடுக்குறோம், 6 நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் வந்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் 8 நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.